லோத்து தெரிந்தெடுத்த இடமான சோதோம் கொமோராவின் பாவத்தினால் தேவன் அதை அழித்த போது ஆபிரகாம் லோத்துவை ஏளனமாக பார்க்காமல் தேவனிடம் லோத்துவுக்காக கெஞ்சுகிறார். இதை ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. மேலும் சோதோம் கொமோராவின் ராஜா போரில் தோற்ற போது லோத்துவும் அவன் குடும்பமும் சிறைப்பிடித்து செல்லப்பட்டனர். அப்பொழுது ஆபிரகாம் தனது 318 ஆட்களோடு சென்று லோத்துவையும் அவன் சிறைப்பிடித்து போன அனைத்தையும் மீட்டு லோத்துவிற்கு உதவி செய்தார். இந்த நல்ல குணத்திற்காகவே தேவன் ஆபிரகாமை மென்மேலும் ஆசீர்வதித்தார். இதைதான் நமது வேதாகமத்தில் யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாமும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் ஏதேனும் சூழ்நிலையில் தடுமாறும் போது அவர்களை இகழ்ந்து பேசாமல் ஆபிரகாம் செய்தது போல மற்றவர்களுக்காக ஜெபம் செய்வோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இது நமக்கு மேலும் உதவியாக இருக்கும் என்பதை இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன்.